ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசுகிறார். நீங்கள் அழிஞ்சு போகிறதுல துளி கூட விருப்பம் இல்லை. யாருக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு. உங்களையும் என்னையும் படைச்சார்ல, அவருக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஊரில் இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணுறான், ஊரில் இருக்கிற எல்லாருமே பாவம் பண்ணுறான். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு உணர்த்துதல் வருதுல்ல, ஐயோ நம்ம பாவம் பண்ணுறோம், அப்புறம் பண்ணுறோம், ஆண்டுகிட்டே சேர முடியலன்னு ஒரு கில்ட்டி கான்ஸ் வருதுல்ல, அது வேறு யாரும் கொடுக்கல, ஆண்டு தான் கொடுக்குறாரு. அதை கொடுக்குற வரைக்கும் நல்லது, சோத்திரம். ஓகே, இப்போ அதை கொடுக்குறாருன்னா எதுக்கு? பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவல் போகணுன்னா என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் வீட்டுக்கு வரணும். கமிங் சாட்டர்டே 28 6 to 8 நடக்கிற ஒரு யூத் ரிட்ரீட். யூத்துன்னு இல்லைங்க, யார் வேணால் வரலாங்க. எல்லாருமே கர்த்தருடைய கண்ணுக்கு வாலிபர்கள் தான். வாங்க, நாங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளுமே கர்த்தருக்குள்ளே. ஏன்னா பலமுறை விழுந்து பலமுறை எழுந்தவன் கர்த்தர் என்னை இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டு வேதத்தை ப்ரீச் பண்ணும்படியா அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, அநேக வெளிப்பாடுகளை கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி இன்னும் அநேக காரியங்கள் உங்கள் இடத்துல ரெடிப்படணும்னு விசுவாசிக்கிறேன். வாஷிப், ப்ரேயர், வேர்ட் எல்லாமே இருக்கும். ஒரு 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 ஐக்கியம் கிடைக்கும். ஓகே வாங்க, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழிஞ்சு போகிறதுக்காக படைக்கல, உங்களை நேசிக்கிறதுனால தான். அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளே இருக்குது. வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். லூக்கா 15 அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் சிஸ்டர்? மனம் திரும்புறதுக்கு நீங்கள் உடனே ரெடி ஆயிடுவீங்க. குற்ற உணர்ச்சி ஐயோ நான் திரும்பினோன்னு சொல்லிட்டு. ஆனால் மனம் திரும்ப அவசியம் இல்லாதவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. ஊரில் எல்லாம் தப்பாடுறானுங்க, தெரிஞ்சுதான் பண்ணுறானுங்க. அவனுங்க பிசாசுக்கிறான அந்த ஜோக்கு அவன் கூட்டுமே அமைக்கிடுவான் பாதாளத்தில். ஆனால் அவங்களையும் மீட்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி கொடுத்து நீங்கள் எலும்பி பிரகாசித்து அந்த ஒளி அவர்கள் மேலே சுடராக்கி அந்த இருளுக்குள்ளே இருக்கிற அவங்களையும் மீட்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்காரு. அதனால தான் அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளே வருது. உங்களுக்கு கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது பிரதர் சிஸ்டர், உண்மை. அதனால தான் இன்றைக்கி பேசுகிறாரு. தொலைந்து போனவங்களாம் தேடி வரலங்க. ஓகே, அவங்க ஒருத்தரை தேடி வந்திருக்காரு. அது மாதிரி தான் என்னை தேடி வந்தார். அண்ணன் பாட்டு அருமையாக இருக்கும். அந்த பாட்டு 100 பேரை தேடி அவர் போகலை, தொலைந்து போன என்ன தேடி வந்தார். அதனால தான் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு ஊழியக்காரனை கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ நீங்களும் வாங்க, உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. ஓகே, இன்னைக்கு கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் உடச்சி போட்டு எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஆண்டருக்குள்ளே அடுத்த லெவலுக்கு போகணும். ஆண்டருக்குள்ளே அடுத்த லெவலுக்கு போயிடல, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அதான் ஒன்று, அதுக்காக தான் அந்த அடுத்த லெவல் மீட்டு. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஜாயின் வித் அஸ். God will make it happen something crazy for everybody. ஒரு குட்டி ப்ரேயர் மட்டும் பண்ணிடுறேன். மறக்காமல் வர சாட்டர்டே சாயங்காலம் 6 to 8 லைக் ஸ்டோரியில் லைக் எல்லாம் போட்டிருக்க போஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க, இல்லை இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அட்ரஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அன்பின் தேவனே, இந்த பிரதர் இந்த சிஸ்டரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கர்த்தர் நீர் ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக செயல்படுற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், சுட்டரிக்கிறான். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ள, நீர் வழி நடத்துக்கான். இவங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும். இந்த சிஸ்டர், இந்த பிரதர் இந்த வீடியோ பார்க்குறாங்கல்ல, இப்போ ஜெபிக்கிறாங்க பாருங்க, இவங்களை நீங்கள் கொண்டு வரணும் ஆண்டவரே. இவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், இவங்களை பலப்படுத்தணும், இவங்களை வழி நடத்துக்காண்டு சகலத்தையும் தாழ்த்தினேன் வெறுமையாக வாப்பு கொடுக்குறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சிஸ்டர் பிரதர் கவலைப்படாதீங்க, அடுத்த லெவல் தான். இந்த நாள் கத்திரிக்கு சோதரம். ஆமென், அல்லேலூயா, லவ் யூ.